ஒரு பெரிய ஆற்றங்கரையில் 2 மரங்கள் இருந்தன. ஒன்று மாமரம், மற்றொன்று வேப்பமரம். மாமரம் இனிய சுவையான பழங்களை தந்தது. அதை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். ஆனால் வேப்பமரம் கசப்பான இலைகளைக் கொண்டிருந்தது. அதனால் அதன் நிழலில் யாரும் நிற்க விரும்பவில்லை. மாமரம் எப்போதும் வேப்பமரத்தை பார்த்துச் சிரித்தது. நான் எவ்வளவு முக்கியம் பார், எல்லோரும் என் பழங்களுக்காக என்னிடம் வருகிறார்கள். உன்னிடம் ஏன் யாரும் வருவதில்லை? உன்னால் யாருக்கும் பயனில்லை என்று ஆணவத்துடன் பேசியது வேப்பமரம். அமைதியாக இருந்தது. ஆனால் மாமரத்தின் கேலியால் வருத்தமடைந்தது. ஒரு கோடைகாலத்தில் ஒரு பயங்கரமான புயல் வந்தது. புயலின் வேகத்தை தாங்க முடியாமல் மாமரத்தின் பல கனத்த கிளைகள் முறிந்து விழுந்தன. அது தன் அழகையும் பெருமையையும் இழந்தது. வேப்ப மரம் புயலை தாங்கும் அளவுக்கு வலிமையான வேர்களைக் கொண்டிருந்ததால் உறுதியாக நின்றது. புயல் ஓய்ந்த பிறகு மாமரம் வருத்தத்துடன் வேப்ப மரத்தை பார்த்தது. என் ஆணவத்திற்காக என்னை மன்னித்துவிடு. இப்போது என்னிடம் பழங்களும் இல்லை, நிழலும் இல்லை என்றது. வேப்ப மரம் மென்மையாகச் சிரித்தது. நண்பனே, கவலைப்படாதே. நம் சண்டை பழையது. உனக்கு வலிமை தேவை. என் நிழல் உனக்கும் இருக்கிறது. சில சமயங்களில் என் கசப்பான இலைகள் கூட உன்னுடைய காயங்களை குணப்படுத்த பயன்படலாம். அன்று முதல் 2 மரங்களும் சண்டையின்றி பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் வளர்ந்தன. தங்கள் நிழலையும் பழங்களையும் மக்கள் அனைவருக்கும் கொடுத்தன. நீதி, மன்னிப்பு என்பது நம் மனதின் சுமையை குறைக்கும். வெறுப்பை கைவிட்டு மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் நம் வாழ்க்கையிலும் சுற்றியுள்ள உலகிலும் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் உருவாக்க முடியும். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.